ஓகே. இப்போ ஐஃபோன் 16 பார்த்தீங்கன்னா 28லேருந்து நமக்கு சேலுக்கு வரப்போகுது ஃப்ளிப்கார்ட், அமேசான்லலாம். ஓகே. இதோட ப்ரீவியஸ் மாடல்ஸோட இதை கம்பேர் பண்ணி இது ஒர்த்தா இல்லையான்னு இப்போ நம்ம கண்டுபிடிப்போம். ஐஃபோன் 16ல் பார்த்தீங்கன்னா கேமரா கண்ட்ரோல்னு ஒரு பட்டன் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தா அதை தூக்கிட்டு ஆக்ஷன் கண்ட்ரோலாக மாற்றிட்டாங்க. இது ஒரு டவுன்கிரேடா அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு பர்சனலி இது ஒரு பெரிய டவுன்கிரேடாக தெரில. ஏன்னு பார்த்தா எனக்கு அந்த பட்டனுமே எனக்கு யூஸ் ஆகலை. மற்ற டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செராமிக் ஷீல்டு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கான். பட் அதுவும் பார்த்தா ரொம்ப ஓல்டு வெர்ஷன் தான், லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் கிடையாது. சேம் டைம் டைமென்ஷன்ஸ்லாம் பார்த்தா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாக்ட் ஐஃபோன் 16 மாதிரி தான் இருக்குது. வெயிட் பார்த்தா 168 கிராம் இருக்குது. அப்புறம் இதில் பேட்டரியில் தான் ஒரு சின்ன சேஞ்சஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் 16ல் 22 ஹார்ஸ் வீடியோ ப்ளே பேக் தான் இருந்துச்சு. இப்போ இதில் பார்த்தா 26 ஹார்ஸ் வீடியோ ப்ளே பேக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அஃபீஷியலாக இன்னும் டெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். வேறு மேஜரான டவுன்கிரேட்ஸ்லாம் என்னென்ன நமக்கு ஆப்பிள் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேமராவில் பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்சஸ் இருக்குது. அதாவது அதில் டபுள் கேமரா இருந்துச்சு, இல்லை சிங்கிள் கேமரா தான் இருந்துச்சு. மற்றபடி நம்ம கேமராவை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சேம் டைம் இதில் வேறு என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸரில் சில சேஞ்சஸ் மேக் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16ல் A18 சிப் செட் தான் இருந்துச்சு. சேம் டைம் இதுலேயும் A18 தான் இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க, எல்லாமே சொல்லியிருக்கான். பட் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா இதில் ஜிபியூவில் 4 கோர் தான், ஏற்கனவே 5 கோர் கொடுத்துருந்தாங்க. இதனால் நிறையா பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் நமக்கு நோட்டீஸ் பண்ணலாம், கண்டிப்பாக இருக்கும். ஓவராலாக ப்ராசஸர் பொறுத்தளவில் ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. இப்போ வந்து நம்ம பேட்ரி சைடு போகலாம். பேட்ரி சைடு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க யூஸ் பண்ணியிருந்த மோடம் சிப் பார்த்தீங்கன்னா குவால்காமோடது. இப்போ வந்து ஆப்பிள் அவங்களோட ஓன் சிப் C1 சிப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதனால் பேட்ரி வேறு லெவலாக நிற்குமா அப்படின்னு கேட்டால் கரெக்டாக தெரில. பட் பேட்ரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா எப்போயுமே அதுதான் நமக்கு ஐஃபோனில் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும், குறிப்பாக SE சீரீஸில். அப்புறம் வந்து இதில் டைப் C USB சப்போர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க லைட்னிங் கேபிளுக்கு பதிலாக. ப்ளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒயர்லெஸ்னு வரும்போது ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ கேமரா சைடு போகலாம். கேமரா பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதிகமான டவுன்கிரேடே இவங்க எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் தான். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா சிங்கிள் கேமரா தான், அல்ட்ரா வைடு இல்லை, எந்த ஒரு மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியும் இல்லை. சேம் டைம் நைட் மோட் சப்போர்ட்டையும் தூக்கிட்டாங்க. அதுக்கடுத்து ஆப்டிகல் ஜூம் டெலஃபோட்டோ கம்மி பண்ணியிருக்காங்க. கேமரா கண்ட்ரோல் பட்டன் இல்லை, ஃபோட்டோனிக் இன்ஜின் கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்பேஷியல் வீடியோ ரெக்கார்டிங்னு சொல்லுவோம், அந்த ஆப்ஷனையும் இதில் தூக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தா இதில் சினிமேட்டிக் மோடு இல்லை, அது ஐஃபோன் 16ல் இருந்துச்சு, இதில் கம்ப்ளீட்டாக தூக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஏற்பட்ட டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது கேமராவில் மட்டும் பார்த்தோன்னா. நெக்ஸ்ட் இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வாட்டர் அண்டு டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் நீங்களே கேட்பீங்க, அது ஆண்ட்ராய்ட்லாம் ஆல்ரெடி 15,000 ஃபோன்ஸ்லேயே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஐஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் செராமிக் ஷீல்டு யூஸ் பண்ணியிருக்கான். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு வெர்ஷன் தான், அது ஆல்ரெடி உங்கள்ட்ட சொல்லிட்டேன். அப்புறம் ஐஃபோன் 16ல் பார்த்தீங்கன்னா அலுமினியம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, இதில் அது யூஸ் பண்ணல. ஓகே. இப்போ நம்ம ஓவராலாக அதோட டவுன்கிரேட்ஸையும் ப்ரைஸையும் வச்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைனாமிக் ஐலாண்ட்லேருந்து நாட்ச்சுக்கு மாற்றிருக்காங்க. அடுத்து கேமரா கண்ட்ரோல் பட்டன் எதாவது தூக்கிட்டாங்க அல்ட்ரா வைடில். அப்புறம் வந்து டிஸ்பிளே பிரைட்னஸ் பற்றி நான் அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக இதையும் கம்மி பண்ணியிருக்காங்க. வெறும் 1200 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் தான் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே. பழைய SE ஸ்மார்ட் ஃபோனோட நம்ம கம்பேர் பண்ணோன்னா இதில் நிறையாவே அட்வான்டேஜஸ் இருக்குது தான். பட் இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஒர்த்தாக அது தோணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ டவுன்கிரேட்ஸும் இதில் பண்ணி ப்ளஸ் ரேட்டும் பார்த்தா ரொம்பவே ஹையாக தான் வச்சுருக்காங்க எனக்கு. இப்போ ஐஃபோன் 16ஓட ரேட்டை பார்த்தீங்கன்னா 128 வேரியண்ட் வந்து 74,900 ப்ளஸ் 256ஓட வேரியண்ட் 84,900. பட் ஐஃபோன் 16E பார்த்தீங்கன்னா இதான் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ், ஒரு 15,000 கிட்ட கம்மியாக இருக்குது. ஆனால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஒரு 60,000 கிட்ட கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் எப்படி இருக்குன்னு பார்த்தா என்னடா இப்படி வியாபாரம் பண்ணுறீங்க? ஓகே. நீங்கள் ஏற்கனவே SE ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட்டு உங்களுக்கு இது எப்படி தோணுது, இதோட ப்ரைஸ் லெவல் எப்படி தோணுது அப்படிங்கிறத ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ஒர்த்தாக தோணுதா இல்லையா அப்படிங்கிறத ஜஸ்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. அப்புறம் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹவு டு ஃபிக்ஸ், ஹவு டு சால்வ், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன், இந்த மாதிரி தான் அதிகமான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ்இன்ஃபர்மேஷன், மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் நான் இன்ஃபர்மேஷன் விட்டுருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.